ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக ஜெபம் என்றால் என்ன, வாட் இஸ் த ப்ரேயர், நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுக்கு கூட விசேஷமாக வாட் இஸ் த ப்ரேயர், ஜெபம் என்றால் என்ன. உலகம் முழுவதும் ஜெபிக்காம கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது என்றுதான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவத்திற்கு இதுவே சட்டம் என்று பாடல் ஒன்று உண்டு இல்லையா? ஜெபத்தை குறித்த நிறைய பாடல்கள் உண்டு. ஜெபனுடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு உண்டாக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு அருமையாக உற்சாகம் ஊட்டத்தக்கதாக ஒரு நல்ல பாடல்கள் வேதாகமத்தில் வார்த்தைகள் மூலமாக எழுதப்பட்ட பாடல்கள் நிறைய உண்டு. ஜெபித்த வேதத்தில் அநேகர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார்கள். ஒரு ஆதாமா இருக்கலாம், ஆண்டவரை நோக்கி ஜெபித்த முற்பிதாக்கள், அல்லது ஆண்டவரை தொழுது கொண்டவர்கள் என்று சொல்லி கூட வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியல், நோவா, ஏனோக், தாவீது, சாலமோன், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், யோபு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், பெயர் சொல்லாதவர்கள், ஸ்திரீகளுக்கு கூட ஆண்டவர் நோக்கி ஜெபித்து இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அருமையாக அப்போஸ்தலன் பவுலானவர், சீஷர்கள், தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், சீஷர்கள், சகரியா, எலிசபெத், இப்படியாக கொர்நேலியு குடும்பங்கள், இன்னும் இயேசுக்காக ஊழியத்திற்காக வந்த எத்தனையோ சீடர்கள் குடும்பங்கள், ஸ்தேவான் குடும்பம், இப்படியாக பிலிப்பு குடும்பம், புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ குடும்பங்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்த குடும்பங்கள், ஜெபித்த குடும்பங்கள், ஊழியம் செய்த குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு யோசுவா குடும்பம், அநேக குடும்பங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஜெபித்த குடும்பங்கள், ஆண்டவர் நோக்கி ஜெபித்த குடும்பங்கள். ஒரு தானியல், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபங்களை பைபிளில் நாம் பார்க்க முடியும். அந்த பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்கள், ஒரு எலியா, ஒரு எலிசா, ராஜாக்கள், எசேக்கியா ராஜா, உசியா ராஜா, இப்படி ராஜாக்களில், நியாயாதிபதிகளில் கிதியோன், சிம்சோன், சாமுவேல், இப்படி ராஜாக்களிலும் நியாயாதிபதிகளும் ஆசாரியர்கள் ஆரோனும் மோசேயும் என்னமாக ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஜெபித்ததை பைபிளில் நாம் வாசிக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன என்று இதுக்கு ஒரு தலைப்பா? எஸ், ஜெபம் என்றால் என்ன? ஒரு மகன் தகப்பனிடத்திலும் தாயாரிடத்திலும் தன் தேவைக்காக அல்லது அழகாக அன்பாக பேசுவதும், அவ்வண்ணமாகவே பிதாவாகி தேவனோடு கூட விசுவாசிகளாகிய நாம் பரலோக தகப்பன், பரமண்டல இருக்கிற நம்முடைய பிதாவாகிய நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்கள் பைபிளில் படிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாது ஜெபித்து இருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் ஆபத்து வரும் பொழுது தேவனை நோக்கி அபயமிட்டு இருக்கிறார்கள். ஒரு யோசபத் ராஜா இப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இருக்கிறார்கள். ஆண்டவர் பதில் அளித்தார், தன்னுடைய தூதர்கள் அனுப்பி ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு எசேக்கியா ராஜா கூட சத்துருக்கள் மத்தியில். ஆகவே ஒன்று, எதிரிகளை மேற்கொள்ளும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது. இரண்டாவது, ஆண்டவர் நன்மை செய்ததனால் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது. மூன்றாவதாக, ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லி செலுத்துவதும் ஜெபமா இருக்கிறது. ஆகவே வாட் இஸ் த ப்ரேயர்? ஜெபம் என்றால் ஒன்று, ஆண்டவரோடு கூட பேசுவது. ஜெபித்தால் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நாம் பேசுகிறோம். பைபிளை படிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பைபிளை ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். ஆகவே ஜெபமானது நமக்காக ஜெபிப்பது. ஆகதான்
எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 21, 22 கூட நாம் வாசிக்கிறோம். நல்ல அருமையான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் வாசிக்கிறோம் என்றால், அந்த அகாவா நதி அண்டையில இவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஏன் கூடி ஜெபித்தார்கள் என்றால், எங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கும், எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருட்களுக்காகவும் நாங்கள் அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூறிவித்து நாங்கள் ஜெபித்தோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜாமம் மட்டும் எங்களை தாழ்த்தினோம், ஒரு ஜாமம் மட்டும் வேதத்தை வாசித்தோம், ஒரு ஜாமம் மட்டும் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்தோம், ஒரு ஜாமம் மட்டும் எங்கள் முற்பிதாக்கள் பாவங்களை அறிக்கை செய்தோம், அதோடு கூட நாங்கள் பரலோக தேவனை நோக்கி பார்த்தோம் என்று சொல்லி, உலகத்தின் தேசத்திற்காக நாம் திருப்பல் நின்று ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகதான் திருப்பல் நின்று ஜெபிக்க ஒருவனை தேடினேன், விண்ணப்பம் செய்வதற்கு தேசத்திற்காக ஒருவனை தேடினேன், ஒருவனும் காணவில்லை. ஆகவே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். ஆகவே திருப்பல் நின்று ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், மன்றாட்டு, போராடி ஜெபித்தல், விடாமுயற்சியா ஜெபித்தல், பதில் வரும் வரை ஜெபித்தல், ஆண்டவரை நோக்கி கதறுதல், கூப்பிடுதல், சத்தமிடுதல், ஆண்டவரை நோக்கி, இவைகளெல்லாம் ஜெபத்தை குறிக்கும். பட் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே சொன்னார். எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எரேமியா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், The book of Jeremiah chapter 7 verse 16. அப்போ அந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, நீ இந்த ஜனங்களுக்காக மன்றாடவும், விண்ணப்பம் பண்ணவும், ஜெபிக்கவும், பரிந்து பேசுவோம், என்னிடத்தில் பரிந்து பேசுவோம் வேண்டாம் என்று ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே எரேமியா 11:14 கூட வாசிக்கிறோம். சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தில் 18, 19, 19, 20 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம், என்னுடைய இருதயத்தில் அக்கிரமம் செய்து கொண்டு இருப்பேனானால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். கீழே 20ஆம் வசனத்தில், என்னை தள்ளாமலும் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற பிதாவாகி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று அவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் விண்ணப்பமுக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. லூக்கா 1:10 வாசிக்கிறோம், தூபம் காட்டுகிற வேலை, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற வேலை, சகரியா குடும்பம் ஜெபிக்கிறது, ஆண்டவர் பதில் தருகிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தூபம் காட்டுகிற நேரம், பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம் நிறைந்த பொற்காலசத்தை பிடித்து கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை 3-4, சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தேவனுக்கு முன்பாக தூபமாக சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து அதுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். ஆகவே சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் செலுத்தப்படும் தூபத்தின் புகையானது தூதர்களுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. சகல பரிசுத்தவான்களுடைய ஜபம் ஆண்டவருக்கு மகிமையாக, நம்முடைய தேவை என்னவோ அது ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது, மற்றவர்களுடைய தேவை என்னவோ ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது, மற்றவர்களுக்காக ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசி விண்ணப்பம் செய்வது, போராடி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்வது. யாக்கோபு போல போராடி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் போராடி ஜெபித்த பரிசுத்தவான்கள் பைபிளில் உண்டு என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தவான்கள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு ஒரு விசுவாசிகளை பார்த்து ஊழியர்கள் தேவதாசர்கள் ஜெபிக்க சொல்லுவாங்க, அவங்களும் ஜெபிப்பாங்க, மற்றவங்களும் ஜெபிக்க சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனைகள் தீரும். ஜெபம் பண்ணுங்க, மந்திரம் தந்திர கட்டுகள் ஓடி போகும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நமக்கு
வழிவாசல்களை திறப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதிசயங்களை செய்வா. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், குடும்பம் கட்டப்படும், ஊழியங்கள் நடைபெறும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோருடைய சுக பலன், ஜீவன் ஆரோக்கியத்துக்காக, எல்லாற்றுக்காக ஜெபம் 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 இல்லைங்களா? ஆகவே ஜெபம் இல்லாம வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. ஜெபம் பரிசுத்தவான்களுடைய வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஜெபிக்காம இருக்கவே கூடாது. கொர்நேலியு தான் குடும்பத்தோடு கூட அவர் கூடி ஜெபித்ததாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார். அற்புதமாக பேதுரு தேவனுடைய தாசனை அனுப்பினார். பேதுருவே, அருமையாக அந்த குடும்பம் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்காக மகிமையா வாழ்ந்தது. ஆகவே ஜெபம், ஜெபம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜீவித்திற்கு இதுவே சட்டம். ஆகவே ஜெபம் முதலாவதாக, ஜெபம் ஏன் செய்ய வேண்டும்? தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். தூபவருக்கும் அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கடமை ஜெபித்தே தீர வேண்டும். ஆகியதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட மாடல் பிரேயர்ல மாதிரி ஜெபம், கர்த்தருடைய ஜெபம் முதல் அவர் கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே ஜெபிக்கணும், ஜெபிக்காம இருக்கவே கூடாது. அதனால்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3-4 வாசித்தோம். 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஜெபம் ஆண்டவருக்கு தூபமாக ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் செய்யாம இருக்கவே கூடாது. இரண்டாவதாக, ஜெபம் யாருக்கு செய்ய வேண்டும்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். நாம் அமைதியோட ஜீவன் பண்ணும்படியாக, மகிழ்ச்சியோடு இந்த தேசத்தில் குடியிருக்கும்படியாக, தேசத்தின் அதிகாரிகளுக்காக, தேசத்தின் ராஜாக்களுக்காக, தேசத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக வேதம் நமக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஆகதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்காதிருந்தால் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்காம இருந்தாவே பாவம் செய்கிறவர்களாக காணப்படுவோம். ஆகவே எல்லா மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கணும் ஆண்டவர் நோக்கி, ஒவ்வொரு விசுவாசிக்காக. ஆகையினாலதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 உன் சத்துருக்காக ஜெபம் பண்ணு, உன்னை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணு, உனக்கு விரோதமாக பேசி தீமை செய்கிறவர்களுக்கும் ஜெபி, ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எழுதி வைத்தார். இரண்டாவதாக, ஜெபம் யார் மூலமாக செய்ய வேண்டும்? ஜெபம் யார் மூலமாக செய்ய வேண்டும் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 16 வசனங்கள் அல்லது 6ஆம் வசனம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொண்டால் அதை குமாரன் மகிமைப்படும்படியா தேவனுக்கு மகிமையாக அதை என் நாமத்தினால செய்வார். என் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவார். என் நாமத்தினால் அற்புதங்களை செய்வார். என் நாமத்தினால் அதிசயங்களை செய்வார். எல்லாவற்றையும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக சபையானது இயேசு கிறிஸ்து மூலமாக சபை தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், தேவனுக்கு கனத்தை செலுத்த வேண்டும். சபை மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 சபையானது இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஜெபம் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணிட்டு கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உங்களுக்கு ஒருவருக்கே, பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவீராக. ஆகவே இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று சொல்லி இயேசுவின் மூலமாக ஜெபம். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவது இயலாது என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னார். அவர் மூலமாக தான் நமக்கு எல்லாமே. இயேசு இல்லாமல் சிருஷ்டி இல்லை, இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் நமக்கு பதில் இல்லை. இயேசுதான் நமக்கு எல்லாவற்றையும். அவர்தான்
நமக்கா பரிந்து பேசுகிறவர், மத்தியஸ்தரும் அவர்தான். அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே இயேசு மூலமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, ஜெபம் எதற்காக செய்ய வேண்டும்? ஜெபம் எதற்காக செய்ய வேண்டும்? ஒரு நன்மை வேணுமா? ஜெபம். தீமை மாற வேண்டுமா? ஜெபம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஜெபம். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஜெபம். ஆகையினால பிலிப்பியர் 4:6 நீங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். கவலைப்படாமல் ஒன்றுக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:40-41 வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது சீடர்கள் இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, நீங்கள் விழித்திருந்து 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஊழியக்காரர்கள் 3 அவர் ஜெபிக்க வேண்டும், விசுவாசிகள் 1 அவர் ஆகிலும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவங்கள ஊழியம், குடும்பம், ஆசீர்வாதம் கர்த்தருக்காக மகிமையாக வாழ்வார்கள் என்று அருமையாக பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நானும் அதுதான் செய்கிறேன். ஜெபம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற வழக்கம் இன்றைக்கும். அதுக்கு முன்னதாக 3 மணிக்கு கூட எழும்புவேன், 2 மணிக்கு கூட எழும்புவேன். ஜெபமே என்னுடைய வாழ்வு. ஜெபம் என்றால் அந்த அளவுல எனக்கு ஆசை. பைபிள் பைத்தியம், ஜெபம் பைத்தியம் என்று சொல்லுவாங்கல்ல. நாங்கள் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரராக இருக்கிறோம். பரலோகம்னா பைத்தியம், தேவனா பைத்தியம், வசனம்னா பைத்தியம். ஜெபம், ஆராதனை, அதாவது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக, ஆசை, அதுதான் எங்களுக்கு எங்களுடைய மைண்ட், அதுதான் மென்டாலிட்டி எங்களுக்கு. ஜெபம் தான். டிஎல் மூடிய உங்களுடைய ஊழியம் என்னான்னு ஐயா அவர்களை கேட்டாங்களாம். என்னுடைய ஊழியத்திற்கு வெற்றி காணுவதற்கு காரணம் என்னவென்றால் ஜெபம். ஜெபம், முதல் ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம். ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபிக்காம யாரும் இல்லை. ஆகவே எத்தனையோ மிஷனரிகள் அவங்களுடைய சரித்திரத்தெல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய உடம்பை புல்லரிக்கும் ஜெபிக்க சொல்லி. அந்த அளவுல அவங்க ஜெபித்து ஒரு தேசத்தை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. ஜெபித்து ஒரு தேசத்தின் ராஜாவை, ராணியை, அந்த நாட்டை ஆளுகிறவர்களை பார்த்தா ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். பிசாசிகள் ஓடும், பேய்கள் ஓடும், நோய்கள் ஓடும், மந்திரங்கள் ஓடும், தந்திரங்கள் ஓடும். மனிதர்கள் பயப்படுவாங்க ஜெபிக்கிறவங்களை பார்த்தா. ஆகையினால அவங்களுடைய முழங்கால்கள், அதுதான் அவங்களுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தா அந்த ஒட்டகத்துக்கு காலு தேஞ்ச மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய முழங்கால்கள். சில நேரங்களில் பேண்ட்டு, அந்த ஷர்ட் பேண்ட்டு அணிந்து நடந்தால் கூட அந்த அப்படியே வந்து அந்த அந்த புண்ணு மாதிரியே, வடுகு மாதிரியே இருக்கும். அந்த வடுகு நோவும். சில நேரங்களில் எண்ணெய் போட்டு அதெல்லாம் கட் பண்ணி அழகாக எடுத்த பிற்பாடு தான் முழங்கால படிவதற்கு ஏதுவாக இருக்கும். நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அந்த அளவில் ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்க சொன்னார். ஜெபம் பண்ணுங்க. நாட்டுக்காக ஜெபம் பண்ணு, வீட்டுக்காக ஜெபம் பண்ணு, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணு, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஜெபிக்காம இருக்கவே கூடாது, ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அருமையாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். 5வதாக, ஜெபம் எப்பொழுது செய்ய வேண்டும்? ஜெபம் எப்பொழுது செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:42 இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஜெபம். மார்க்கு 1:35 ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். சங்கீதம் 3 அதிகாலையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. யாத்ரா 33 கூட வாசிக்கிறோம், 34 கூட வாசிக்கிறோம். அதிகாலையில் இருட்டோடு எழும்பி என்னுடைய சமூகத்துக்கு நீ வா என்று மோசையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிறோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியர் 4:2 வாசிக்கிறோம், அற்புதமாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18:1-7 வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்,
ஒரு தேசத்துல நியாயாதிபதி இருக்கிறான், மனுஷனை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். ஆனாலும் அவன் இடத்துல ஒரு நியாயத்தை கேட்க ஒரு விதவி வந்தாங்க. இரவும் பகலும் அவனை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் அவனுக்கு மனம் இறங்கி பதில் கொடுத்தான். 7ஆம் வசனத்துல, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்துல தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்வார், பதில் கொடுப்பார், உதவி செய்வார் என்று அற்புதமாக ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதும் ஜெபம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 44 வசனங்களில் 1 hour, 1 மணி நேரமாகிலும் நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேள்வி கேட்டார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனம், 16ஆம் வசனம், 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 3 வேளை ஜெபித்தார். தானியேலானவர் 3 வேளையும் ஜெபித்தார். தாவீதானவர் 55ஆம் சங்கீதம் 17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்பார். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால 3 வேளையும். அதே சங்கீதங்கள் புஸ்தகங்களை பார்க்கிறோம். ஒரு நாள் 7 தரம் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் நீதி நியாயங்களை நினைக்கும் பொழுது, நியாய தீர்ப்பை நான் நினைக்கும் பொழுது பாத ராத்திரியில எழும்பி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நாள் 7 தரம் ஆண்டவர் நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அவ்வளவு அற்புதமாக இல்லைங்களா? அன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள், பிள்ளை பாக்கியம் உண்டாயிற்று. யோசேப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார், சத்துருக்கள் மாண்டு மடிந்தார்கள். எஸ்தர் உபவாசத்தோடு ஜெபித்தார்கள், யூதர்கள் காக்கப்பட்டார்கள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதா, தேசங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதா, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார், ஜெபிக்க சொன்னார். ஜெபிங்கன்னு சொன்னவர் அவர் ஜெபித்து ஜெபித்து காண்பித்தார் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தானவர். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபங்கள் ஆண்டவராகி தேவன் நிறைய பேர் யாபேசு எல்லையை பெரிதாக்கின போல யாபேசு ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்பீராக என்று யாபேசனுடைய ஜெபத்தை கூட ஞாபகப்படுத்துவார்கள். எனக்கு அருமையானவர்களே, யாபேசின் ஜெப வீடுன்னு வைப்பார்கள், எஸ்தர் மன்றாட்டு ஜெப வீடுன்னு வைப்பார்கள். இப்படியாக தானியேலின் ஜெப குழுவுன்னு வைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நேரங்களிலும் அந்த ஜெபங்களை வித்தியாசமாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெப குழுக்கள் பேர்களை ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். 6வதாக ஜெபம் யார் செய்ய வேண்டும்? ஜெபம் யார் செய்ய வேண்டும்? சங்கீதம் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திக்கேற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாம ஆண்டவர் கேட்பாராம். திக்கேற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் தேவன் கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே எல்லாரும் ஜெபிக்கணும். பாவிகளும் ஜெபிக்கலாம், நீதிமான்களும் ஜெபிக்கலாம், துன்மார்களும் ஜெபிக்கலாம். பெரிய பாவின்னு சொன்ன கூட அவங்களும் ஜெபம் பண்ணலாம். என் ஜெபத்தை கேட்பாரா? எஸ். பாவிகள் ஜெபத்தை கர்த்தர் தள்ளாமல், திக்கேற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாமல், பாவிகள் ஜெபத்தை கூட அங்கீகரித்து அவனை ரட்சிக்கிறவரா இருக்கிறார். ஆகவே மனம் திரும்பினால், ஆண்டவர் என்னை மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால், மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உதவி செய்கிறவரா இருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் ஜெபத்தை கேட்கிறவரே. யோவான் 9:31, இந்த பாவிகள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று ஒரு வேளை பயத்துல உளறுகிறத பார்க்கிற அந்த குருடனை, ஆனாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பாவியாக என் மேல் இரும் என்று ஆயக்காரன் மார்பில் அடித்துக்கொண்டு ஜெபித்தான், கர்த்தர் கேட்டார். மத்திய 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். 7வதாக பரலோக ஜெபம் நாம் ஜெபிக்கலாமா? 7வதாக பரலோக ஜெபம் இப்பொழுது செய்யலாமா, செய்ய வேண்டுமா? ஒரு கேள்வி. மாடல் பிரேயர்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு மாடல் ஜெபத்தை, ஒரு மாதிரி ஜெபத்தை கற்பித்தார். அதே லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் கூட கற்பித்தார். ஆனா அந்த அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு சீஷன் வந்து, ஆண்டவரே எங்களை ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்ல அன்றைக்கு ஜெபித்தார். பரமண்டல இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சபை வந்து விட்டது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல அவருடைய சித்தம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் செயல்படுகிறது.
இந்த இடத்துல எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அருமையாக ஆண்டவராகி நோக்கி ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பரமண்டல இருக்கிற ஜெபம் அன்னைக்கு மாடல் ஜெபம். ஆனா இன்றைக்கு அதை நம்ம செய்யக்கூடாது. ஒரு இரு சபைகளில் செய்கிறார்கள், ஆர்சி சபையில கூட செயல்படுகிறார்கள். அவங்களுக்கு அது மனப்பாடமாக ஒரு சட்ட திட்டங்களாக கொண்டு வந்து விட்டார்கள். மாமூலாக நாம் எழுதி வைத்து டெய்லியும் அப்பா அம்மாவாண்ட டெய்லி எழுதி வைத்து கொண்டு எனக்கு இது வேணும்னு சொல்லி படிச்சா கேட்போம். நம்ம அப்பா அம்மாவாண்ட மனப்பாடமாக கேட்போம் இல்லைங்களா, சில தேவைகளெல்லாம். பட் ஜெபம் அதுவா இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆகையினால ஜெபம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய், ஜெபம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதாய், ஜெபம் தேசத்திற்காக ஜெபிக்கிறதாய், ஜெபம் ஆண்டவரை நோக்கி நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக, அதிகாரிகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். இயேசுவை போல பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை போல, ஒரு யோசுவை போல, எஸ்தரை போல, நெகேமியா போல, யோசுவா போல, மோசே போல, ஆரோனை போல அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். தங்கள் தேவைக்காக ஜெபித்தார்கள், தங்கள் தேசத்துக்காக ஜெபித்தார்கள், தங்கள் நண்பர்களுக்காக யோபு ஜெபித்தார். ஆண்டவராகி தேவன் சிறையிருப்பை மாற்றினார். கட்டுகள் உடையும்படியாக ஜெபித்தார். ஆண்டவர் கட்டுகளை அறுத்தார், கட்டுகளிலிருந்து விடுதலாக்கினார். அநேக நேரங்களில் கிறிஸ்துவாகிய நாம் ஜெபிக்க நேரமில்லை, வேதத்தை வாசிக்க நேரமில்லை, சபைக்கு போக நேரமில்லை. பட் உங்களுடைய வாழ்க்கை பரிதபிக்கிறபட நிலைமை உண்டாகும். ஆகையினால ஜெபம் மிக முக்கியமானது, ஜெபம் மிக முக்கியமானது. ஆகையினால ஜெபம் கருத்தோடு செய்ய வேண்டும். ஜெபம் ஆண்டவராகி தேவன் மகிமைக்காக சாலமோன் ஜெபித்தான். அந்த விண்ணப்பமானது ஆண்டவருக்கு உகந்ததா இருந்ததா. ஆகவே தேவனுக்கு உகந்ததா காணப்படும் நம்முடைய ஜெபம். ஆகையினால கர்த்தருடைய நாம மகிம்படுவதாக. இந்த ஜெபத்தை குறித்து இன்னும் விரிவாக கூட சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு வருகிற நாட்களில் உதவி செய்வாராக. ஜெபத்தில் எத்தனையோ பேர் எவ்வளோ காரியங்கள் தவறி போனவர்கள் உண்டு. ஆகையினாலே நாம் ஜெபிக்கணும். குடும்பமாக ஒரு பாடல் பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து குடும்பமாக கணவன் மனைவி அமரும் பொழுது பிள்ளைகள் அமர்ந்து ஜெபிப்பார்கள். அதோடு கூட சபை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் ஜெபித்தாதான், ஜெபித்து பாட்டு பாடினாலும் சபையில் ஜெபிக்க முடியும், பாடல் பாட முடியும். ஆகவே தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஜெபம் ஜெபிக்க வேண்டும், ஆராதனை ஆலயத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆகையினால் உபவாச கூட்டத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆல்நைட் பிரேயரில் ஜெபிக்க வேண்டும். அப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் வாட் இஸ் த பிரேயர்? ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் ஏன் செய்ய வேண்டும்? ஜெபம் ஏன் செய்ய வேண்டும்? ஜெபம் யாருக்கு செய்ய வேண்டும்? ஜெபம் யார் மூலமா செய்ய வேண்டும்? ஜெபம் எதற்காக செய்ய வேண்டும்? ஜெபம் எப்பொழுது செய்ய வேண்டும்? ஜெபம் யார் செய்ய வேண்டும்? பரலோக ஜெபம் இப்பொழுது செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா என்று ஒவ்வொரு தலைப்பில் 7 தலைப்பில் நாம் படித்து கொண்டோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நாம் ஜெபம் பண்ணுவோம். வாழ்நாள் முழுவதும் நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம், ஜெபிக்க வைப்போம். பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க ஜெபிக்காம நம்ம வீட்டை விட்டு போகக்கூடாது, ஜெபிக்காம ஒரு காரியத்தை தொடங்கக்கூடாது, ஜெபிக்காம ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடவே கூடாது. இயேசுவானவர் இரவெல்லாம் ஜெபித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்தானவர் சாயங்காலத்தில் ஜெபித்தார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்தானவர் ராவு முழுவதும் ஜெபித்தார், பகலெல்லாம் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார் கெத்செமனே தோட்டத்தில். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக அவசியம். ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாம ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.